Greetings to everyone. Friends, ரொம்ப நாளா நான் வீடியோ போடல. என்னன்னா winter ஸ்டார்ட் ஆனோனே எனக்கு ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எனக்கு ஃபீவர் சரியாகிற வரைக்கும் ஸ்கூல்ல வெயிட் பண்ணுவாங்களா, அவங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சது. அதனால இப்போ ஒரு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு எடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த உலகத்துல ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அதை யார் கண்டுபிடிச்சா, எதுக்கு கண்டுபிடிச்சான்னு தான் பார்க்க போறோம். அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும். எல்லாத்த விட முக்கியமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம ஹியூமன் பீயிங்ஸை ஓவர்டேக் பண்ணிடும்னு சிலர் சொல்றாங்க. அதோட சொல்யூஷன் என்னன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதாவது அது கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஒரு பிரான்ச். இது வந்துட்டு மிஷினை ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி லேர்ன் பண்ண வைக்கும், திங்க் பண்ண வைக்கும், அதோட ஓன் டிசிஷன்ஸை எடுக்க வைக்கும். இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏஐனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது யாரு கண்டுபிடிச்சான்னு பார்க்கலாம். 1956ல ஜான் மெக்கார்த்திங்கிற ஒருத்தர் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிச்சாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏஐ எதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க? மனுஷங்க மாதிரி டெசிஷன் எடுத்து மனுஷங்க மாதிரியே ஒர்க் பண்றதுக்கு நம்ம தான் இருக்கோமே, அதுக்கு எதுக்கு ஒரு மிஷின் நமக்கு? இதுக்கான ஆன்சர் இந்த வீடியோட எண்டில் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஏஐ நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? ஏஐ நமக்கு நிறைய ப்ராப்ளம் சால்விங்க்கு ஹெல்ப் பண்ணுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் சாட்ஜிபிடி, ஜெமினை. அதே மாதிரி நிறைய மெடிசின் ஃபீல்டில் ப்ளஸ் டிரைவிங்ல நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி வேலைக்கு நம்மளை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற ஏஐ ஃபியூச்சர்ல எப்படி ஆகும்னு பார்த்துடலாமா? எல்லாரும் என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா, இனிமேல் ஃபியூச்சர்ல நம்ம ஹியூமன் செய்யற வேலையை ஏஐ மிஷின்ஸ் வந்து செய்யும்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. இதனால ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஃபியூச்சர்ல நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த மிஷினுமே, எந்த இன்வென்ஷனுமே, எந்த கண்டுபிடிப்புமே ஹியூமன் பீயிங்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ணவும் கூடாது. ஏன்னா எல்லா மிஷினுமே தே ஆர் ஒன்லி தி சில்ட்ரன் ஆஃப் அவர் ஹியூமன் பிரெயின். தே கான்ட் பி அவர் கிரியேட்டர்ஸ் ஆர் அவர் ஃபாதர்ஸ். புரிஞ்சதாங்க ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது நம்ம வந்துட்டு ஒரு மிஷின் உருவாக்கி இருக்கோம்னா அது நம்மளோட தேவைக்காக தான் இருக்கணும். நம்ம சொல்றத தான் அந்த மிஷின் கேட்கணும். அந்த மிஷின் சொல்றத நம்ம கேட்டு நம்ம அந்த மிஷினுக்கு அடிமையா இருக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றது கரெக்டுன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா காமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஃபியூச்சர்ல நம்ம ஏஐ கூட தான் டிராவல் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம மிஷின்ஸை கைட் பண்ணி இந்த உலகத்தை பாதுகாக்கிற மாதிரி கைட் பண்ணணுமே தவிர மிஷின் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நம்ம மிஷின் கண்ட்ரோலுக்கு என்னைக்குமே போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட், நாங்க ஏதோ ஒரு எஸ்ஸே எழுத கொடுக்குறாங்கன்னா அப்ப நீங்க ஓனா உங்களோட கிரியேட்டிவிட்டிய போட்டு எழுதணுமே தவிர சாட்ஜிபிடி இல்லை ஜெமினைட்டு கேட்டு எழுதக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது, உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா மிஷின்கிட்ட போய் கேட்காதீங்க. ஏன்னா மிஷின் தோன்றதுக்கு முன்னாடியே மனுஷங்க தோன்றியாச்சு. மனுஷங்க தோன்றனோடனேயே ப்ராப்ளம்ஸுமே உருவாயாச்சு. அதனால நம்ம முன்னோர்கள்லாம் என்ன எங்க ஏஐ அதுகிட்ட போய் சொல்யூஷன் கேட்கலாமா நான் தேடிட்டு இருந்தாங்க. இத்தனை நாளா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி நம்ம வரப்போற ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுவோமே, எதுக்கு மிஷின்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹியூமன் பீயிங் ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா ஏஐ கிடையாது, மிஷின் கிடையாது, எந்த ஒரு சக்தியாலையுமே நம்மளை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.